வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கோட் லைஃப் 87. நான் உங்கள் ஷாஜகான். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 3, 2026. நம்ம பண்ணையில இருக்கிற இந்த 13 குஞ்சுகளுக்கு இன்னைக்கு 39வது நாள் ஆகுது. இதுவரைக்கும் எந்த ஒரு ஆங்கில மருந்தும் இல்லாம இயற்கையான முறையில மூலிகை தீவனம், மூலிகை குடிநீர் கொடுத்து தான் வளர்த்துட்டு வர்றோம். நிறைய நண்பர்கள் நம்ம மூலிகை மசாலாவை பத்தி கேட்டு மெசேஜ் பண்றீங்க. அவங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம மசாலா முழுமையா ஒரு சோதனை முறையில தான் இருக்கு. இதை குடிக்கிறதுக்காக இப்போதைக்கு என்கிட்ட தனி ஃபோன் நம்பர் கிடையாது. கூடிய சீக்கிரம் ஒரு புது ஃபோன் வாங்கிட்டு கண்டிப்பா என் கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நண்பர்களே, இப்போதைக்கு நான் சொல்றது ஒண்ணுதான். மருந்தை விட உங்க பண்ணையை சுத்தமா வச்சு பராமரிச்சு பாருங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஏன்னா இந்த மசாலாவை நான் இப்போதைக்கு சோதனைக்காக ஒரு 4 நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம கிட்ட இருந்து 34 குஞ்சுகள் வாங்கிட்டு போன ஒரு நண்பருக்கு இந்த மருந்தை மட்டும் கொடுத்து வளர்க்க சொல்லி ஒரு சவாலா கொடுத்திருந்தேன். கடந்த ரம்ஜான் அப்போ அவருக்கு போன் அடிச்சு பேசினேன். அந்த கால் ரெக்கார்டிங்கை நீங்க ஏற்கனவே நம்ம யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்துல பார்த்திருப்பீங்க. அந்த நண்பர் எவ்வளவு நம்பிக்கையா என்கிட்ட பேசினாருன்னா, ஷாஜகான், இந்த மசாலா நல்லா வேலை செய்யுது, வேற எந்த மருந்தும் கொடுக்காதீங்க, இதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு பெரிய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சாக கிடந்த கோழியை கூட குணப்படுத்துற அளவுக்கு இந்த மசாலா மேல எனக்கு இப்போ பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அந்த ஆடியோவோட லிங்க் வேணும்னா சொல்லுங்க, நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து ஒரு சந்தோஷமான விஷயம். கோழி குஞ்சுகளுக்கு சத்தான தீவனம் கொடுக்கறதுக்காக ரொம்ப எளிமையான முறையில புழு உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். முதல் டெஸ்டிங்ல இது பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து இதை எப்படி அதிகப்படுத்தி நம்ம குஞ்சுகளுக்கு கொடுக்க போறோங்கிறத நீங்க வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்தாலும் மதியம் 3 மணிக்கு மேல முழு நேரமும் என் பண்ணையில தான் இருப்பேன். தினமும் கூட்டி சுத்தம் பண்றது, வாரத்துல 2 முறை பொட்டாசியம் தெளிக்கிறதுன்னு சுத்தத்துல நான் எந்த குறையும் வைக்கிறது இல்ல. அதே மாதிரி டாக்டர் சொன்னது போல இன்னும் ஒரு 15 முதல் 20 வரை நாள்ல அம்மைக்கான தடுப்பூசியையும் கண்டிப்பா போட்டுடுவேன். வருமுன் காப்பதே சிறந்தது. பழைய தவறுகளை பாடமா எடுத்துக்கிட்டு இப்போ இந்த 39வது நாள்ல நம்ம குஞ்சுகள் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த புழு உற்பத்தி மற்றும் தீவன தயாரிப்பு வீடியோக்களை பார்க்க நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம பண்ணையில இருக்கிற குஞ்சுகளோட வயசு 39வது நாள். அதே போல நம்ம கிட்ட இருந்து 34 குஞ்சுகள் வாங்கிட்டு போன அந்த முதல் விற்பனை நடந்து இன்னையோட சரியா 39 நாள் ஆகுது. இப்போ நம்ம 2வது விற்பனைக்கு வந்துட்டோம். நாம எதை எதிர்பார்த்து இந்த வளர்ப்பை ஆரம்பிச்சோமோ அந்த இளையான்குடி தாயமங்கலம் பங்குனி திருவிழா இப்போ வந்துருச்சு. இந்த திருவிழாவுக்காகவே நம்ம பண்ணையில இருந்து ஆரோக்கியமா வளர்ந்த 2 ஜோடி, ஒரு ஜோடி சேவலும் கோழியும் வீதம் கோழிகளை இப்போவே 2 நபர்கள் புக்கிங் பண்ணிருக்காங்க. ஒரு ஜோடி 2000 ரூபாய் வீதமும், இன்னொரு ஜோடி 2200 ரூபாய் வீதமும், மொத்தம் 4200 ரூபாய்க்கு நம்ம கோழிகளை இப்போவே புக்கிங் பண்ணிருக்காங்க. இந்த தரம் நம்மளால நிறைய உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாட்டியும் இந்த 2 ஜோடியை வெற்றிகரமா கொடுத்துருக்கோம். இதுவே நமக்கு ஒரு பெரிய ஊக்கம். அடுத்த கட்டமா எப்படி இன்னும் சிறப்பா பராமரிக்கணும், எப்படி வளர்க்கணுங்கிறத வர்ற வீடியோக்கள்ல தெளிவா பார்ப்போம். நம்ம ஊர் சைட் பங்குனி திருவிழாவுக்கு எத்தனை பேர் வர்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த பங்குனி திருவிழா நல்வாழ்த்துகள். தொடர்ந்து நம்ம கோட் லைஃப் 87 சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.